கர்த்தருடைய நல்ல நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு விசை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வார்த்தைகளை பேசும்படியாக நிறுத்தியதற்காக ஒரு விசை ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து ஒருவர் வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 23:5. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்துல நான் ஜபத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை நான் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தேன். இந்த வாலிபத்தை குறித்து, இந்த வாலிப நாட்களை எப்படி பயன்படுத்தணும், இந்த வாலிபத்துல எப்படி ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் அப்படிங்கிற காரியத்தை 2 நாளுக்கு முன்னாடி நான் ஜபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருந்தப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடும் என்னோடும் கூட பேசுவாராக. இந்த வசனம் சொல்றது அழகா கவனிங்க. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகுகளைப் போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். எனக்கு இந்த வசனத்தை முத வாசிச்சப்போ என்ன ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருந்த கொஸ்டின் என்னன்னா, எது இல்லாமல் போகும் பொருள், எது மேல நம்ம கண்களை பறக்க விடக்கூடாது. இந்த வாலிப நாட்களோட இந்த வாலிப பிரயாயத்தோட ஒரு பவர் என்ன, இந்த வாலிப பிரயாயத்தோட ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, இந்த வாலிப நாட்களில் நம்ம கிட்ட வேகம் அதிகமாக இருக்கும், பவர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். நம்ம செய்ய நினைக்கிறத லகுவாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு வாலிப நாட்களை தாண்டின ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் ஒரு வாலிபன் செய்கிறதற்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு வாலிபன் கடினமான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவான். அப்படிப்பட்ட வாலிப நாட்களில் இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே நம்ம கண்களை பறக்க விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதை வாசித்த உடனே என்னுடைய முதல் சந்தேகம், எது இல்லாமல் போகும் பொருள், எந்த பொருள் தனக்கு கழுகுகளை போல சிறகை உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமா எது பறந்து போகும் அப்படின்னு கொஸ்டின் எனக்குள்ள எழுந்துச்சு. இந்த கொஸ்டின் இந்த வசனத்தோட பியூட்டி, அந்த வசனம் சொல்லுது இல்லாமல் போகிற பொருள் எப்படி பறந்து போகுமா, கழுகுகளை போல தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு பறந்து போகும் அப்படின்னு போட்டிருக்கு. கழுகோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இருக்கிற பறவைகள் எல்லாவற்றிலையும் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு பறவைனா அது கழுகுதான். கழுகோட அந்த சுப்பீரியாரிட்டி, அந்த கழுகோட ஒரு சுபாவம், அதோட பவர் எந்த அளவு இருக்கும்னா, மழை பெய்தால் கூட மற்ற பறவைகள் மலைக்கு ஒதுங்கும், தன்னுடைய கூட்டுக்கு போய் மழை வெறிக்கிற வரைக்கும் ஒதுங்கும். ஆனா இந்த கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மலையை வர்ஷிக்க பண்ணுகிற மேகத்துக்கும் மேல போய் சிறகடிச்சு பறக்கும். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இல்லாமல் போகிற பொருள் மேல நம்ம கண்ணை விட்டோம், நம்மளுடைய எண்ணத்தை அதுக்கு நேராக திருப்பணும் அப்படின்னா அது எப்படி பறந்து போகுமா, நம்ம எவ்வளோ டைட்டாக அதை ஹோல்டு பண்ணாலும், எவ்வளோ இறுக்கமாக நம்மளோட சேர்த்து பிடிச்சு வைத்துக்கொள்ள நினைத்தாலும் அதை தடுக்கவே முடியாது. அது கழுகுகளை போல சட்டையை அடித்து கொண்டு பறந்து போகும். நம்ம எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணாலும், என்ன ஹடில்ஸ் வச்சாலும், அதை தடுக்க என்ன தடைகளை வைத்தாலும் அந்த தடைகளை தாண்டி அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த பொருள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும், எது இல்லாமல் போகிற பொருள்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன். 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் போதும்
போதும். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது டெஃபினட்டாக இந்த வானமும் சரி, நம்ம வாழ்கிற இந்த பூமி மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற வானமும் ஒரு நாள் அழிய போகுது. இன்னைக்கு மனுஷங்க ஆராய்ச்சியில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. மனுஷனோட மைண்டு எந்த அளவு அட்வான்ஸாக இருக்குன்னா, பூமியை தாண்டி வேற கிரகத்துக்கு போய் வாழலாமா, வேற கிரகத்தில் போய் தன்னுடைய குடியிருப்பை வைக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு மனுஷனுடைய விஞ்ஞான ஞானம் வளர்ந்துருச்சு. பைபிள் தெளிவாக சொல்லுது, வானத்தையே ஆண்டவர் அழிக்க போகிறாரு. ஸோ நீ பூமி தான் அழிப்பாரு, பூமியில் இருக்கிற காரியங்கள் தான் அழிந்து போகும், அதனால் பூமியில் நம்மளுடைய ஆசையை வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாலும், மனுஷனுடைய ஆசை இப்போ பூமியை தாண்டி வானத்துக்கு போகிறப்போ பைபிள் சொல்லுது வானமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ டெஃபினட்டாக அதுவும் ஒரு நாள் அழிய போகுது. எது அழியாது? அப்போ எது நித்தியமானது? எது நித்தியமானதுங்கிற கேள்விக்கு பதிலாக நான் எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். மத்தேயு 6:20. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சிரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். களஞ்சியங்களில் வைக்கிறது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஓகே, அப்படியே உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோம் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருடைய நீதியும் தேடுங்கள், போதும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். போதும் சிஸ்டர், இந்த பேசேஜை வாசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பூமி மேல நம்ம கண்ணை பறக்க விடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இல்லை, நம்ம கிட்ட ஒரு வீடு இல்லை, நம்ம கிட்ட ஒரு கார் இல்லை, நம்ம கிட்ட ஒரு சொந்த நிலம் இல்லை. நம்மளுடைய லைஃப்பை, நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியாம நமக்குள்ள வர கவலை, அந்த கவலையை நம்ம ஈடு கட்டுறதுக்காக நம்மளுடைய கண்களை பூமி மேலே பறக்க விடுறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம். இந்த பேசேஜ் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்யூச்சரை பற்றி இதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. காட்டு புஷ்பங்களை விட அழகான உடைகளை இந்த உலகத்தில் உடுத்துறது யாருமே இல்லை. அந்த காட்டு புஷ்பங்களையே கர்த்தர் உடுத்து வைப்பாரானால் நம்மளை கர்த்தர் நடத்துகிறதா அதிக நிச்சயம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி பயப்படாதீங்க. அந்த பயத்தின் நிமித்தம் உங்களுடைய கண்களை ஆண்டவரை விட்டு விலக்கி பூமிக்கு நேராக பறக்க விடாதீங்க. ஆண்டவராகிய இயேசப்பா சொல்கிறது ஒரே விஷயம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு இருக்கிற ஒரே வேலை, நமக்கு இருக்கிற ஒரே பர்பஸ் என்னன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெட்டுறதும் அவருடைய நீதி இந்த பூமியில் தேடுறதும் மட்டும்தான். அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னாலே இந்த பூமியில் நமக்கு என்ன தேவையோ அது பரலோகத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதை விட்டுட்டு, நம்ம இதை தேடுறதை விட்டுட்டு இந்த பூமிக்கு நேராக நான்
நம்மளுடைய சுயத்தில் நம்ம ஒரு ஃப்யூச்சரை நம்ம வந்து ஒரு கற்பனை செஞ்சு கொண்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை கட்டமைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் அஸ்திபாரம் இல்லாமல், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், நம்மளுடைய சுய ஆசையின்படி நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு நாள் நம்ம கையை விட்டு போகும். நம்ம எவ்வளோ ஹோல்ட் பண்ணாலும், நம்ம எவ்வளோ டைட்டாக அதை பிடிச்சாலும் அது நிச்சயமாக நம்மளுடைய கரங்களை விட்டு போகும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தையும் அவருடைய நீதியையும் மட்டும் தேடணும் அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரை எந்த அளவுக்கு பிளான் பண்ணமோ அதை விட அழகாக கர்த்தர் நமக்கு நம்ம ஃப்யூச்சரை அழகாக கெட்டி தருவார். நம்ம ஒரு அற்பமான மனுஷன், நம்மளே நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக நம்ம வந்து திங்க் பண்ணுவோம், அழகாக இருக்கணும்னு திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை நேசித்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்ம லைஃப்பை எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்குள்ளே வந்துச்சு. அதை விட்டுட்டு இந்த உலகம், இந்த பூமி, இந்த மாயையை பார்த்துட்டு நம்ம அதன்படி போவோமானா, உலகத்தில் ஐஸ்வர்யவானா வாழணும் அப்படின்னு நினச்சி போவோமானால் நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பை மட்டும் விட்டு விலகி போக மாட்டோம். நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போய் என்னத்தெல்லாம் சம்பாதிக்கிறோமோ இந்த பூமியில், அது எல்லாம் டெஃபினட்டாக ஒன் டே நம்மளுடைய கைகளை விட்டு நிச்சயமாக போகும். இதை குறிப்பாக ஏன் நான் இந்த வாலிப மீட்டிங்கில் நான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது வாலிபர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு ஒப்பாக இருக்கிறார்கள்னு. பலவான் கையில் இருக்கிற அம்புக்கும் பலம் இல்லாதவனுடைய கையில் இருக்கிற அன்புக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கு. பலவான் கையில் இருக்கிற அன்பு என்ன பண்ணுன்னா, அந்த பலவான் என்ன செய்ய நினைத்தானோ அதை செய்து முடிக்கும். அதை எப்படி செய்து முடிக்கும்னா, பலவானா இல்லாமல் இருக்கிறவங்க கையில் இருக்கிற அம்பும் அவங்க நினச்சதை செஞ்சு முடிக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு அம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, பலவான் கையில் இருக்கிற அன்பு அவன் நினைத்ததை துரிதமாய் செய்து முடிக்கும், வேகமாய் செய்து முடிக்கும். இந்த வாலிப நாட்களில் நம்மக்கிட்ட வேகம் இருக்கும். இந்த வேகத்தை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம லைஃப்பை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி போனோம்னா நிச்சயமாக நம்ம ஏமாந்து போவோம். இந்த வாலிப நாட்களில் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வேகம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட விவேகம் இருக்காது, ஞானம் இருக்காது. ஆனால் ஒரு நாள் லாங் ரன்னில் கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் நடத்துகிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்கு கர்த்தர் சில ஞானத்தை கொடுப்பாரு, சில விவேகத்தை கொடுப்பாரு. அந்த விவேகம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம கையில் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வேகம் இருக்கணும். இந்த பூமிக்காக பிரயாசப்பட்டு இந்த வாலிப நாட்களில் நம்ம அந்த வேகத்தை இழந்து போனோம்னா, அந்த விவேகம் கிடைக்கிற அன்னைக்கு நம்மளால் கர்த்தருடைய சித்தத்தை கண்டிப்பாக செய்து முடிக்கவே முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் யாரை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சிம்சோனை எடுத்துக்கொள்ளலாம். சிம்சோன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் அவர் தன்னுடைய வேகத்தை அவருடைய சுயத்தின்படி பயன்படுத்தினார். அவர் தெலிலாள் மீது கொண்ட அன்புனால ஆண்டவரை அதிகமாக துக்கப்படுத்தினார். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் அந்த ஒரு வேசித்தன பாவத்தில் ஈடுபட்டார். தெலிலாளோடு கூட தனிமையில் அநேக தப்புக்களை செய்தார். அது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, எல்லா ரகசியத்தையும் தெலிலாள் கிட்ட அவர் சொன்னார். என்னுடைய தலைமயிர் கத்திரிக்கப்படும் போது எனக்குள்ளே இருக்கிற இந்த பவர் வந்து என்னை விட்டு போகும் அப்படின்னு தெலிலாள் கிட்ட அந்த சீக்கிரட்டை சொன்னார். தெலிலாலும் அந்த முடியை கத்தரித்தாள், மயிரை கத்தரித்தா, வெட்டி எடுத்தப்போ அவர் பிடிக்கிறதுக்காக அந்த சோல்ஜர்ஸ் அவரை சூழ்ந்து வந்தப்போ தனக்கிட்ட அந்த பவர் இருக்குது அப்படின்னு வேகமாக எந்திரிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது அவர் தலையில் இருக்கிற முடி கத்தரிக்கப்பட்டு அவர் அந்த வேகத்தை இழந்து போயிருந்தாரு அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, இப்போ அவர்கிட்ட வேகம் இல்லை, விவேகமும் இல்லை. இதுக்கு ரீசன் அவர்கிட்ட இருந்த வேகத்தை நம்பினாரு. இந்த வாலிப நாட்கள்லையும் நம்மக்கிட்ட இருக்கிற வேகத்தை மட்டும் நம்பணும்னா ஒரு நாள் நிச்சயம் இந்த வேகம் நம்மக்கிட்ட இல்லாமல் போகும். இந்த வாலிப நாட்களில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், அந்த பவரை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ, வேதத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ, வசனத்தில் எந்த அளவுக்கு தேறினவர்களாக நம்ம காணப்படுறோமோ அந்த அளவுக்கு இந்த வாலிப நாட்களில் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆண்டவர் ஒரு
தரிசனம் இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த ஸ்ட்ரென்த்தையும் இந்த பவரையும் கொடுத்துருக்காரு. இதை நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் சிம்சோனை போல் பவர் இல்லாமல் போகும். ஆனால் சிம்சோனுக்கு திருப்பியும் அந்த பவர் வந்துச்சு. கடைசியாக ஆண்டவர் சிம்சோன் வந்து ப்ரேயர் பண்ணுவார், இந்த ஒரு விசை எனக்கு மறுபடியும் அந்த பவரை கொடுங்கன்னு கேட்கும்போது, என்னை மன்னிங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிச்சு பவரை கொடுப்பாரு. ஆனால் சிம்சோன் கிட்ட பார்வை இருக்காது. சிம்சோனுடைய பார்வை பிடுங்கப்பட்டிருக்கும். சிம்சோன் அதுக்கப்புறம் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் விசுவாச வீரர்கள் பட்டியலை எடுத்து வாசித்தோம் அப்படின்னா அதில் சிம்சோனோட பேர் இருக்கும். சிம்சோன் நித்தியத்துக்குள்ளே வந்திருப்பார். ஆனால் இந்த பூமியில் ஆண்டவர் சிம்சோனுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்த அந்த அழகான வாழ்க்கை, அந்த பியூட்டிஃபுல் லைஃப் அவர் இழந்திருப்பார். அவர் வாழ்நாள் முழுக்க அவர் வந்து அவருடைய எதிரியோட கையில் வந்து ஒரு விளையாட்டு பொருளை போல தான் இருந்திருப்பார். அந்த முடி கத்தரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் வாழ்க்கை முழுக்க கண்ணை அவருடைய கண்கள் புடுங்கப்பட்டு பார்வை இல்லாமல் போய் ஒரு டாய் மாதிரி தான் அவருடைய எனிமி கையில் வாழ்ந்தார். ஆனால் அவர் அந்த தெளிலாளுடைய கண்களில் மட்டும் சிக்காம தெளிலால மட்டும் ஜெயம் கொண்டு அவர் வாழ்ந்திருந்தார்னா இன்னைக்கு பைபிளில் சிம்சோனோட வரலாறு ரொம்ப கிரேட்டாக இருந்திருக்கிறோம். ஒரு வாலிபன் பலவான் கையில் இருக்கிற அம்பு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக நான் நம்புகிறேன் சிம்சோன் வந்திருப்பார். இன்கேஸ் அவர் தெளிலாளோட மடியில் போய் படுக்காமல் இருந்திருந்தா அவர் நிச்சயம் வந்திருப்பார். ஆனால் அவருடைய சொந்த பலத்தை நம்பினார். அதனால் ஆண்டவர் அவர் மேலே வைத்திருந்த தரிசனத்தை இழந்து போனார். அவர் கடைசியில் விசுவாச வீரர்கள் பட்டியலுக்குள்ளே வந்தாலும் பூமியில் அவருடைய வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையாக மாறிடுச்சு, ஒரு துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிடுச்சு. அதனால தான் வேதம் நமக்கு அழகாக சொல்லுது. பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கும்படியாக ஒருவரை அன்பாக கேட்கிறேன். பிரசங்கி 11, 9, 10. வாலிபனே, இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. பாருங்க, வசனம் அழகா சொல்லுது. உன் வாலிப நாட்களில் உனக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து சிம்சோன் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் மாதிரி தான். அதை நீ உன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணு. உன் மனசில் எப்படிலாம் நடக்கணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் நட. உன் மனசு எப்படிலாம் உன்னை செய்ய தோணுதோ அப்படியெல்லாம் செய். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் ஒரு நாள் உன்னை நீதியின் பாதையில் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம இந்த வாலிப நாட்களில் நம்ம பவரை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத குறித்து ஒரு நாள் நிச்சயம் ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுத்தே தீரணும். அந்த 10வது வசனம் அழகா சொல்லும். நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. சஞ்சலம்னா கவலை. ஃபஸ்ட்டு என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என் லைஃப் எப்படி இருக்கும், நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி சர்வே பண்ண போகிறேங்கிற சஞ்சலத்தை உன் இருதயத்தில் இருந்து நீக்கி போடு. அதுக்கப்புறம் உன் மாம்சத்தில் இருக்கிற தீங்கை நீ நீக்கி போடு. இதை செஞ்சனா உன் வாலிப வயசில் இருக்கிற அந்த பவரை நீ வந்து தக்க வச்சுக்கலாம். ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்போது அந்த ஞானத்தை தீவிரமாய் செய்து முடிக்கிற அந்த வேகம் நம்மக்கிட்ட அன்னைக்கு இருக்கும். அன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இதை செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இந்த கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கிட்டு வாலிப நாட்களில் நம்மளுடைய இச்சைகளையும் நம்மளுடைய மாம்சத்தையும் அடக்கி வாழ்வோமானால் ஒரு நாள் நம்மளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு கருவியாக, ஆண்டவருடைய கரத்தில் இருந்து செயல்படுகிற ஒரு கருவியாக நம்மை மாற்றுவார்.
இந்த காரியம் கேட்குற உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வினிலா இறுதி ஜெபம் பண்றியாமா? வினிலா பண்ணுங்க. அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்வோரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் அப்பா எங்களை கூடி வர செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அதே மாதிரி தகப்பனே அப்பா வார்த்தையோடு எங்களோட பேசுனீங்க தகப்பனே. வார்த்தை மூலம் எங்களோட பேசுனீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், நாங்க முதலாவது உங்களுடைய நீதியும் உங்களுடைய ராஜ்யத்தையும் தேடத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நீங்க கொடுத்த அந்த விவேகத்தையும் நாங்க தவறாய் பயன்படுத்தி விடாதபடி அப்பா ஸ்தோத்திரம், அது உமக்கன்று நாங்க பயன்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய கருத்துல எங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் நேசம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பகலையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாலிபர்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம குரூப்ல ஃபுல் காஸ்பல் யூத் குரூப்ல போய் நீங்க அத குரூப் இன்ஃபோவை அமுக்குனீங்கன்னா எல்லாருடைய பெயரும் வரும். அநேகர் இதுல பங்கெடுக்க இயலாம இருக்கிறாங்க, படிப்பு நிமித்தம், தூரத்துல வேலை பழப்பது நிமித்தம். நீங்க அந்த பேரெல்லாம் சொல்லி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அபிஷேகம் பெற, பரிசுத்தமாய் வாழ, ஆசீர்வதிக்கப்பட, அவங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக நீங்க தினம் மனதுல வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.